2026ல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? கண்டிப்பா வெற்றி பெறும். நிச்சயமா தளபதி தான் ஜெயிப்பார். நோண்டமா ஆண்ட கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. அந்த கட்சிலாம் விட்டு இந்த கட்சி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயிக்க நம்புறீங்களா? மக்களுக்கோசம் கொஞ்சம் நல்லது பண்றாரு, அதனால சார். நாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து பேசுறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மெரினால போராட்டம் நடத்துறோம் டிவிகே கட்சி சார்பா. இதுக்கு நாங்க காலையில எங்க சோலைநல்லூர் பகுதியில இருந்து நாங்க ஒரு வேன் வச்சு எல்லாருமே கொடி கட்டிட்டு கும்பலா நாங்க கிளம்பணும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ் எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்க. நீங்க எங்களை மீறி நீங்க போனீங்கன்னா உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுடுவோம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எங்களை ரொம்ப வற்புறுத்தினாங்க. நீங்க போகவே கூடாது, எங்களுக்கு மேல இடத்துல இருந்து இது வந்திருக்கு, உத்தரவு வந்திருக்கு, அதனால நீங்க இங்க இருந்து யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க பேனே மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் எங்க மாவட்டத்துக்கு எல்லாம் கால் பண்ணி சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, நைட்டே IAS வினோத் கிட்ட பர்மிஷன் நம்ம வாங்கிட்டுமே, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதை சொல்லியுமே எங்களுக்கு பர்மிஷன் தரல. அதனால நாங்க என்ன பண்ணோம், அந்த வேனை அங்கேயே விட்டுட்டு வீட்டுல போயிட்டு இருக்கிற ஆட்டோ காரு அதெல்லாம் எடுத்துட்டு நாங்க இப்ப இந்த போராட்டத்துக்கு வந்தோம். அதனாலதான் எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு இந்த போராட்டம். 2026ல தமிழ் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க நம்பிக்கையா தளபதிக்கு ஓட் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் வந்தாருன்னா மக்களுக்கு நல்லதே தான் பண்ணுவாரு. கண்டிப்பா நாங்க பெண்கள் நாங்க சொல்றோம், எங்க ஓட்டு தளபதிக்கு தான். நீங்களும் யோசிச்சு ஒரு நிமிஷம், அந்த ஓட்டு போடுற நிமிஷம் ஒரு நிமிஷம் யோசிச்சு நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சு மனசால, இத்தனை வருஷம் நடந்த ஆட்சி மாற்றம், ஆமா இது வரைக்கும் மாற்றம் வந்துச்சான்ட்டு யோசிச்சு ஒரு நிமிஷம், அந்த ஓட்டு போடுற ஒரு நிமிஷம் நீங்க அதை யோசிச்சு நீங்க ஓட்டு போடுங்க. 2026 மாற்றம் கண்டிப்பா நடக்கும் நம்ம தளபதி தலைமையில். திமுக கட்சியில பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. போலீஸாரங்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே சுதந்திரமே இல்ல. எதனா ஒண்ணுனாவே அவங்க ரொம்ப எங்களை இது பண்றாங்க, முடக்கி வீட்லயே அடக்கிடுறாங்க. ஏன்னா எதுக்குமே எங்களை வெளியே காட்டிக்க விட மாட்டாங்க திமுக ஆட்சியில. இப்போ அது சொல்லிட்டேன், திமுக ஆட்சியில எங்களை வெளியே படுத்திக்க முடியல. இப்போ தளபதி டிவிகேல நாங்க ஜாயின் பண்ணனால்தான் எங்க உலகத்திலேயே எங்க எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியுது. மகளிர் எல்லாருமே தைரியமா நாங்க வெளியே போராட்டத்துக்கு வர முடியுதுன்னா அதனால டிவிகேனாலதான். இதே டிஎம்கேல எல்லாம் எங்களுக்கு போராட்டத்துக்கு எல்லாம் கூப்பிட்டதும் இல்லை, எதுக்குமே எங்களுக்கு இது பண்ணதே இல்லை எங்களை. அதனால எங்களுக்கு இப்பதான் நாங்க வெளியே எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரமா 1000 ரூபாய் மகளிர் கொடுத்தாங்க இல்லையா, எங்களுக்கு வரல. எனக்கு அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. அந்த 1000 ரூபாய் எதனாலனா, ஓகே மருத்துவ செலவு படிப்பு செலவுக்குனா ஓகே, மாசம் 1000 ரூபாய் தந்தா எல்லாருக்குமே தந்தா ஓகே. இதுலயே ஆமா தகுதி உள்ளவருக்கு மட்டும் தான் தராங்க. அதுல எங்களுக்கு எல்லாம் வரல. ஏன்னு கேட்டா உங்களுக்கு எல்லாம் வரல அப்படி சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துறாங்க இல்லையா? பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. ஆனா கவர்மெண்ட் பஸ் வரத்து இல்ல. எல்லாமே மகளிர் பார்த்து பஸ் நிக்க மாட்டேது, போயிட்டே தான் இருக்கு. கரண்ட் பில்லுல இருந்து எல்லாமே. ஆமா இப்போ ரொம்ப இந்த டிஎம்கே